நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 11வது நாள் தியானம். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. 12 வருடங்களாக வியாதியுடன் போராடிய ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவின் மேலாடையில் ஓரத்தை தொட்டால் நலமடைந்தாள் என மத்தேயு சுருக்கமாக இந்த நிகழ்வை தருகிறார். மாற்கு, லூக்கா நற்செய்தியாளர்கள் இதை சற்று விரிவாக தமது நற்செய்தி நூலில் கூறுகிறார்கள். இங்கு இந்த பெண் நீண்ட நெடிய போராட்டத்தின் பின் ஒரு முடிவுக்கு வருகிறாள். அவரின் ஆடையை தொட்டால் போதும், நான் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். அவளுக்குள் ஏற்பட்ட உறுதியான நம்பிக்கை அவளுக்கு சுகம் கொடுத்தது என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார். நம்பிக்கையுடன் மேற்கொண்ட செயற்பாடு அவளுக்கு வாழ்வை கொடுத்தது. யூத சமய சடங்கின்படி இந்த பெண் தீட்டானவர். இவள் யாரையும் தொட்டால் அவர்கள் தீட்டாவார்கள். அவர்கள் தூய்மை சடங்கை மேற்கொண்டு தங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆனால் இங்கு அவரை தொட்டதினால் அவள் அவரை தீட்டாக்கவில்லை, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டார். யூத சமய சட்டம் இங்கு செயலற்று போனது. சமய சடங்குகளுக்குள் இறைவனின் வல்லமையை அல்லது அவரின் செயற்பாட்டை கட்டுப்படுத்த முடியாது. நம்பிக்கை சமய சடங்குகளை தாண்டியது, வரையறைகள் எல்லாவற்றையும் தாண்டியது என்பதனை இந்நிகழ்வு சுட்டி காண்பிக்கிறது. மகளே, துணிவோடிரும், உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்ற இயேசுவின் உறுதிமொழியும் எல்லை கடந்த அவரின் வாழ்வளிக்கும் உரிமையையும் கடவுளின் அதிகாரத்தையும் யூதர்கள் உணர வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. இந்த தவக்காலங்களில் நமது நம்பிக்கை என்ன என்பதை ஆராய்வோம். நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள கடவுளின் செயற்பாட்டுக்கு இடமளிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.